ஆன்மீகம் எனும் அபூர்வ கலையால் ஒன்றிணைந்த திருவாவினன்குடி ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்கள். இதேபோல் எதிர்கால ஜோதிட கணிப்புகளை நீங்கள் தவறவிடாமல் தொடர்ந்து பார்க்க வேண்டும் என்றால் கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அமர்த்தி மறக்காமல் உங்கள் திருவாவினன்குடி ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு நிறைந்த நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த இனிய வணக்கங்கள். காலச்சக்கரம் இடைவிடாது சுழன்று கொண்டிருக்கும் இந்த அற்புதமான வேளையில் மிதுன ராசியில் பிறந்த புத்திசாலித்தனம் மிக்க உங்களை சந்திப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நாம் ஆழமாக பார்க்க போகும் இந்த ஜோதிட பதிவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாகவும் மாற்றத்தின் தொடக்கமாகவும் அமையப் போகிறது. எந்த ஒரு நற்செயலையும் தொடங்கும் முன்பாக முழுமுதற் கடவுளையும் நமது குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார வணங்குவது நமது பண்பாடு மற்றும் மரபு. அந்த வகையில் தடைகளை தகர்த்து வெற்றியை தரும் அந்த ஆறுமுக பெருமானை, அழகு தமிழால் அகிலமெங்கும் அருள்பாலிக்கும் முருகப்பெருமானை மனதார தியானித்துவிட்டு பதிவிற்குள் செல்வோம். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, எனை காக்கும் செந்தில் வடிவேலனே போற்றி. இந்த தெய்வீக நாமத்தை உங்கள் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இனி எல்லாம் நன்மையாகவே நடக்கும். மங்களகரமான சுப நிகழ்வுகள் மட்டுமே உங்கள் இல்லத்தில் இனிதே அரங்கேறும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இந்த வீடியோவை பாருங்கள். உங்கள் நேர்மறை எண்ணமே உங்கள் வெற்றியின் முதல் படிக்கட்டு என்பதை மறந்துவிடாதீர்கள். மிதுனராசி நேயர்களை பற்றி நாம் ஆழமாக சிந்தித்து பார்த்தால் உங்களிடம் இருக்கும் பல தனித்துவமான குணங்கள் மற்றவர்களை வியக்க வைக்கும். நீங்கள் ஒரு இலக்கை நோக்கி பயணிக்க தீர்மானித்து விட்டால் அந்த பாதையில் எத்தனை இடி மின்னல் குறுக்கிட்டாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் அந்த சவால்களை தகர்த்து எறிந்துவிட்டு உங்கள் இலக்கை அடையும் வரை ஓய மாட்டீர்கள். உங்கள் மன உறுதி என்பது அசைக்க முடியாத இமயமலையை போன்றது. இருப்பினும் உங்கள் சுபாவத்தில் ஒரு மென்மையான ரகசியம் ஒளிந்திருக்கிறது. உங்கள் உள்ளத்தில் இருக்கும் ஆழமான உணர்வுகளையோ அல்லது நீங்கள் எதிர்காலத்திற்காக வகுக்கும் ரகசிய திட்டங்களையோ அவ்வளவு எளிதில் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள மாட்டீர்கள். உங்கள் மௌனத்திற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய வியூகம் எப்போதும் ஒளிந்திருக்கும். உங்களுடைய அன்பு, கோபம், நட்பு என அனைத்துமே மிகவும் ஆழமானவை. ஒரு நபரை உங்கள் நம்பிக்கைக்கு உரியவராக நீங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டால் அந்த உறவுக்காக உங்கள் உயிரையும் கொடுக்க துணியும் உன்னதமான மாண்பு உங்களுடையது. உறவுகளுக்கு நீங்கள் கொடுக்கும் மதிப்பு ஈடு இணையற்றது. வாழ்க்கை பாதையில் எத்தனை கரடுமுரடான கற்களும் முட்களும் நிறைந்த பாதைகள் வந்தாலும் உங்களது சுய முயற்சியாலும் தளராத உழைப்பாலும் வெற்றிக்கனியை பறிக்கும் வல்லமை கொண்டவர்கள் நீங்கள். மற்றவர்கள் இதை செய்ய முடியாது, இது நமக்கு செட் ஆகாது என்று ஒதுக்கி வைக்கும் கடினமான காரியங்களை கூட நீங்கள் மிக நேர்த்தியான திட்டமிடல் மூலமும் அசாத்தியமான அறிவுத்திறன் மூலமும் ஜெயித்து காட்டும் கில்லாடிகள் நீங்கள். நட்பு என்ற புனிதமான உறவுக்கு நீங்கள் தரும் முக்கியத்துவம் அளப்பரியது. நண்பர்களுக்காக எத்தகைய தியாகத்தையும் செய்ய துணிவீர்கள். உங்கள் சொந்த துயரங்களை ஒரு பொருட்டாகவே கருதாமல் உங்களுடைய நெருக்கமானவர்களின் வாழ்க்கையில் ஒரு சிறிய பிரச்சனை என்றாலும் துடித்து போய் ஓடி சென்று உதவி செய்வீர்கள். இத்தகைய நற்பண்புகள் நிறைந்த மிதுன ராசி அன்பர்களே, நீங்கள் அனைவரும் தற்போது நலமாக இருக்கிறீர்களா? என்னங்க இப்படி ஒரு கேள்வியை கேட்குறீங்களே? நாங்கள் அனுபவிக்கும் வேதனைகளும் ஒவ்வொரு நாளும் ரகசியமாக சிந்துகிற கண்ணீரும் எங்களுக்குத்தானே தெரியும் என்று நீங்கள் மனதிற்குள் குமுறுவது எனக்கு தெளிவாக புரிகிறது. நிம்மதி என்பது உங்கள் வாழ்வில் இருந்து தொலைந்து போன ஒரு பொருளாக நீங்கள் உணரலாம். ஆனால் மிதுனராசிக்காரர்களே, உங்கள் தன்னம்பிக்கையை மட்டும் எந்த சூழலிலும் இழந்து விடாதீர்கள். இதுநாள் வரை நீங்கள் கடந்து வந்த சோதனையான காலங்கள் இப்போது முடிவுக்கு வரப்போகின்றன. உங்கள் வாழ்க்கை இனி ஒரு நந்தவனமாக, ஒரு சொர்க்கமாக மாறப்போகிறது. இதுவரை உங்களை உதாசீனப்படுத்திய சொந்த பந்தங்களும் உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளியவர்களும் இனி உங்கள் வளர்ச்சியை பார்த்து வியந்து உங்களை தேடி வரப்போகிறார்கள். குறிப்பாக நீண்ட காலமாக திருமண தடையால் மனமுடைந்து போயிருந்த காளைகளுக்கும் மங்கையர்களுக்கும் அந்த தடைகள் அனைத்தும் சூரியனை கண்ட பனி போல விலகப் போகின்றன. உங்களது மனதிற்கு பிடித்தமான, உங்களுக்கு ஏற்ற அந்த சரியான வாழ்க்கை துணையுடன் சுபகாரியம் கைகூட போகிறது. குழந்தை பாக்கியம் இல்லையே என்று நீண்ட காலம் ஏங்கி தவித்த தம்பதியினருக்கு அந்த மழலை செல்வம் மடியில் தவழும் யோகம் விரைவில் உண்டாகும். அது மட்டுமல்லாமல் பூர்வீக சொத்துக்கள் தொடர்பாக உறவினர்களுக்குள் இருந்த மனக்கசப்புகள், தேவையற்ற இழுபறிகள் மற்றும் நீதிமன்ற வழக்குகள் அனைத்திற்கும் ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்கப் போகிறது. உங்கள் கைக்கு வந்து சேர வேண்டிய நியாயமான சொத்துக்கள் எந்தவித தடையுமின்றி உங்களை வந்தடையும்.
பொருளாதார ரீதியாக நீங்கள் புதிய உச்சத்தை தொடப்போகிறீர்கள். கையில் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். இந்த வீடியோ தொகுப்பானது மிதுன ராசியினரின் வாழ்வாதாரத்தை புரட்டி போடப் போகும் சனி பெயர்ச்சியை பற்றிய ஒரு மிக விரிவான அலசலாகும். வாழ்க்கையில் ஒரு மனிதன் அதிர்ஷ்டத்தோடு வெற்றி பெற வேண்டும் என்றால் அவனுக்கு சரியான குருவின் வழிகாட்டுதலும் ஆலோசனையும் மிகவும் அவசியம். பல திறமைசாலிகள் வாழ்க்கையில் தோற்று போவதற்கு காரணம் உழைப்பு இல்லாமை அல்ல, மாறாக சரியான நேரத்தில் முறையான கைடன்ஸ் இல்லாமல் இருப்பதுதான். இதனால் தொழில், வருமானம் மற்றும் குடும்ப உறவுகளில் ஒருவித திருப்தியின்மை ஏற்படுகிறது. ஆனால் எல்லாம் வல்ல அந்த ஈசனின் அருளால் இந்த சிரமங்கள் அனைத்தும் நீங்க போகிறது. அந்த பரமேஸ்வரனே நீதியின் உருவமாக, காலச்சக்கரத்தின் நாயகனாக, சனீஸ்வர பகவானாக இருந்து நமக்கு நற்பலன்களை தருகிறார். சனீஸ்வரர் என்பவர் நம்மை துன்புறுத்த பிறந்தவர் அல்ல, நம்மை திருத்தி ஒரு சிறந்த மனிதனாக மாற்றவே அவர் முற்படுகிறார். நாம் செய்யும் தவறுகளை சுட்டிக்காட்டி நம்மை பக்குவப்படுத்துவதே அவரது கடமை. மிதுன ராசிக்காரர்கள் நிம்மதியாக இருக்க வேண்டுமானால் உங்களை தேடி வரும் புதிய வாய்ப்புகளையும் சந்திப்புகளையும் மிகச்சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தற்போது சனி பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடான கர்மஸ்தானத்திற்கு பிரவேசிக்கிறார். மிதுன ராசிக்கு ஒரு செயலை செய்ய எப்போதும் ஒரு துணையும் வழிகாட்டியும் தேவைப்படுவார். அந்த வழிகாட்டியை தேர்ந்தெடுப்பதில் நீங்கள் மிகுந்த விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். உங்கள் நற்கர்மாவிற்கு பலன் தரும் வகையில் குரு பகவான் தனது 7ஆம் பார்வையால் உங்கள் ராசியை பார்த்து பலப்படுத்துகிறார். சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ள பெரிய மனிதர்களின் ஆதரவும் உதவியும் உங்களுக்கு தானாக தேடி வரும். அதை உதாசீனப்படுத்தாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். சனி பகவான் அத்தகைய நல்ல மனிதர்களை உங்களுக்கு நிச்சயம் அடையாளம் காட்டுவார். என் பதவியோ கௌரவமோ பறிபோய்விடுமோ என்று நீங்கள் அஞ்ச தேவையில்லை. பதவி என்பது வெறும் வேலை மட்டுமல்ல. ஒரு பையன் தன் தாய்க்கு மகனாக இருப்பதும் ஒரு பதவிதான். ஒவ்வொரு உறவிலும் ஒரு பொறுப்பும் வலிமையும் இருக்கிறது. சனி பகவான் உங்கள் ராசிக்கு 10வது இடத்திற்கு வருவதால் உங்கள் தொழில், உத்தியோகம் மற்றும் சமூக அந்தஸ்து மேம்படும். மிதுன ராசியினரே, உங்கள் செயல்பாடுகளில் சில முக்கிய மாற்றங்களை செய்து கொள்ள வேண்டியது காலத்தின் கட்டாயம். மனதிற்குள் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் எப்போதும் அமைதியாகவும் நிதானமாகவும் இருக்க பழகுங்கள். இப்போது உங்களுக்கு கர்ம பதவி கிடைக்கக்கூடிய காலம். திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம் மற்றும் தொழிலில் சிறந்த முதலாளி என்ற அந்தஸ்து உங்களை தேடி வரும். ஒரு முதலாளி நல்லவராக இருந்தால் அவரிடம் வேலை செய்பவர்களின் வாழ்த்துக்களே அவரை உயர்த்திவிடும். ஒரு ஆரோக்கியமான ஆலோசனை: உங்களுக்கு ஏதேனும் நல்லது நடந்தால் அதை 4 பேரிடம் சொல்லி பெருமைப்படாதீர்கள். உங்கள் மகிழ்ச்சியை சமூக வலைதளங்களில் பகிரங்கப்படுத்தாதீர்கள். சில நேரங்களில் நீங்கள் கஷ்டப்படுவது போல மற்றவர்கள் நினைப்பதும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக அமையும். உங்களை சுரண்ட நினைப்பவர்களிடமிருந்து தப்பிக்க இது ஒரு சாதுரியமான உபாயமாகும். கடவுள் உங்களுக்கு அள்ளி கொடுக்க நினைத்தாலும் சில பொறாமை கொண்ட உறவுகள் அதை தடுக்க முயலலாம். எனவே உங்கள் காரியங்களில் ரகசியம் காப்பது மிக மிக அவசியம். தினமும் காலையில் எழுந்து 5 முறை விநாயக பெருமானை துதியுங்கள். சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று வழிபட தவறாதீர்கள். அனுமனிடம் எனக்கு சரியான புத்தியையும் சக்தியையும் தைரியத்தையும் கொடுப்பா என்று வேண்டி வாருங்கள். மிதுன ராசி புதன் பகவானை அதிபதியாக கொண்ட ராசியாகும். நீங்கள் சுறுசுறுப்புக்கு இலக்கணமாக திகழ்வீர்கள். இந்த சனிப்பெயர்ச்சி காலமானது உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற உயரிய பலன்களை தரும். பழைய கடன்கள் படிப்படியாக தீரும். உங்கள் வீட்டின் அருகில் உள்ள பார்வையற்ற குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த சிறு உதவிகளை செய்யுங்கள். அது உணவாகவோ ஒரு பேனாவாகவோ எதுவாகவும் இருக்கலாம். இந்த எளிய தொண்டு உங்கள் கர்ம வினைகளை கரைத்து வாழ்க்கையை சொர்க்கமாக மாற்றும். நல்லதே நடக்கும். நன்மைகள் மட்டுமே உங்களை சூழட்டும். நன்றி, வணக்கம்.